அனைவருக்கும் வணக்கம். இப்ப ரீசெண்டா பார்த்தீங்கன்னாவே, இந்தியா முழுவதும் ஒரு போராட்டமானது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20, 30 நாட்களாக உண்ணாவிரதம் போன்ற பல்வேறு போராட்டங்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமாக அவங்களுடைய பிரதான ஒரு கோரிக்கையா 3 கோரிக்கை வைத்திருந்தாலும், பாஜக அரசையே அவங்க தொடர்ந்து செவிசாய்க்காம இருக்காங்க. பாஜக அரசு இவங்க ஒரு சாதாரணமா எடை போடுறாங்களா? அந்த மாரி பல்வேறு கேள்விகள் ஒருபுறம் எழுந்தாலும், காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் எந்த வகையில இருக்கிறது? ராகுல் காந்தி அவர்கள் கூட தற்போது பிரதமர் மோடி, தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டவங்க பதவி விலகணும்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. என்னென்ன கருத்து தான் பார்க்குறோம். அவங்களுக்கு தெரியும் இந்திய அளவுல மிக முக்கியமான தேர்வுகள்ல, அதாவது மருத்துவ படிப்புக்கான தேர்வு. நான் ஆனா டாக்டரா ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சம் இளைஞர்கள், பல கோடி இளைஞர்கள் டாக்டருக்காக எம்பிபிஎஸ் படிப்பதற்காக நீட் தேர்வு எழுதுன்னு இருக்காங்க. ஆனா அந்த நீட் தேர்வுல முறையான முறையில் அந்த தேர்வு நடத்தப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி பல நபர்கள் கேள்வி எழுப்பக்கூடிய வகையில தான் அண்மையில நடந்த வினாத்தாள் கசிவு சம்பவம் நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருச்சு. அது அதோட நின்றுச்சானா நிக்க கிடையாது. நிலைமை இப்ப இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க. அதாவது இன்றைய வேலை இல்லாத இளைஞர்கள் ஏதாவது ஒரு கருத்தை திணிக்கிறாங்க, கரப்பாம்பூச்சி மாதிரி செயல்படுறாங்கன்னு ஒரு கருத்தை சொன்னதை ஒட்டி கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது. வெறும் 2 நாட்கள்ல 2 கோடி பேர் அதனுடைய உறுப்பினராக ஆனாங்க. உறுப்பினர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிக்கிறல. அவங்க இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அதாவது நீட் தேர்வுக்கு குளறுபடிக்கு காரணமான ஒன்றிய கல்வித்துறை அமைச்சராகக்கூடிய தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. கரப்பாம்பூச்சி தலைவராக இருக்கக்கூடிய அவர் போராட்டத்தை அமெரிக்காவிலேருந்து வந்ததுலேருந்து அம்பேத்கரை கையில் ஏந்தி, அது ஒரு RSS தத்துவம் கொண்டு அம்பேத்கர் புத்தகம்னு ஒரு கருத்து சொன்னாலும் போராட்டத்தை மிக தீவிரமாக அந்த அபிஜித் தீப்கே பண்றாரு. அதோட நின்றுச்சானா அந்த போராட்டம் அதோட நிக்கல. இவங்க பாஜக வெறுமனையே இந்த போராட்டம் சாதாரணமாக நடத்துவாங்க, அதோட கடந்து போயிருவாங்க ஒரு கருத்தை வச்சுட்டு தான் இருந்தாங்க. மக்கள் போராளியாக இருக்கக்கூடிய சோனம் வாங்சு அவர்களுக்கு தலைமையேற்றதுக்கு அப்புறம் ஒரு உண்ணாவிரத போராட்டமாக இருந்தது. இதற்கப்புறம் தான் பிரச்சனையை இந்தியா முழு வெடிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக டெல்லி ஜந்தர் மந்தர்ல பல்வேறு கட்ட போராட்டங்களாக, அதாவது டெண்டர் போட்டு உட்காந்துட்டாங்க. இந்த போராட்டம் வெறுமனே அவங்க நடத்தி கொண்டு இருந்தாங்களும் ஒன்றிய அரசு நோக்கி வலியுறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சியில இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ காங்கிரஸோட அமைச்சர்கள் பதவி விலகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பாஜக ஆட்சியில் என்ன நடக்குதுன்னா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு மெத்தனை போக்கோட இருக்குது. ஒரு முதலாளித்துவ பன்னியாறுத்தனத்துல எங்களை யார் அசைச்சு பார்க்க இருக்கு, அதாவது எதிர்கட்சியே வலுவில்லாம இருக்கு. திமுக காங்கிரஸ் சண்டை போட்டு இருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸுக்கு எதிராக ஒரு மாநிலத்திலையும் அவங்க கூட்டணி கட்சிகளே இவங்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு இருந்த பாஜக, நாங்களாம் பதவி விலக முடியாதுன்னு உங்களை கண்டுக்கிறவே இல்லை. நேற்று எதுனா ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட விடிய விடிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டனால மெட்ரோ ரயில் போன்ற பல்வேறு நிலையங்களை, டெல்லிக்கு வரக்கூடிய முக்கிய பகுதியெல்லாம் முடக்கிறாங்க காவல்துறை, ராணுவம் சேர்ந்து. இதுல என்ன நடந்துச்சு அந்த போராட்டத்துல, அவங்க நாடாளுமன்றத்தை நோக்கி ஒரு பேரணியா போய்க்கிருக்காங்க. பேரணியா போறாங்கன்னா போயிட்டு போறாங்கன்னு விட்டு போக வேண்டியதானே. அவங்க பேரணியா போறவங்க நாடாளுமன்றத்துல புகுந்து அங்க பிரதமர் மோடி இருக்காரு, அவர் அடிக்க போறாங்க, இல்ல ஒன்றிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா ஏதாவது கை வைக்க போறாங்களா, ஒரு சட்டையை பிடிச்சி இழுக்க போறாங்களா? அதில் தர்மேந்திர பிரதானை எதிர்த்து போராடக்கூடிய இளைஞர்கள் அவரை போயிட்டு ஏதாவது சதி பண்ணி அவர் ஏதாவது திட்டமிட்டு ஏதாவது அடிக்க போறாங்களா? அப்ப எதுவுமே கிடையாது. சாதாரணமா ஒரு போராட்டம், அவங்க நாடாளுமன்றத்தை நோக்கி நாங்க போறோம், பேரணியா போறோம்ன்றது அவங்களோட கருத்து. போராட்டத்தினோட யுக்தி பல விதத்துல இருக்கும். முக்கியமா பார்த்தோம்னா சோனம் வாங்சுக்கு உண்ணாவிரத போராட்டம் இருக்காரு. அது உண்ணாவிரத போராட்டம் ஒரு போராட்டமா இருந்தா, அறவழியில போராடுறவங்க பல கட்ட ஸ்டைல் இருப்பாங்க. வெறுமனே 20 நாளா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா, நீங்க காதுல அதாவது இன்னும் ஒருத்தவன் காதுல சங்கூதன மாதிரி சொல்லுவாங்க. அந்த பேர் சொல்லக்கூடாது, ஆனா சொல்றேன். அதனால இவங்க போராட்டத்துல ஒரு யுக்தியா போறாங்க. காவல்துறை ஏன் தடியடி நடத்துறாங்க? இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒன்றிய அமைச்சர் அப்படியே நட்டா போயிட்டு காயப்பட்ட மாணவர்களை நான் மருத்துவமனை பாக்குறேன். அடிச்சது யாரு? டெல்லியில யார் ஆட்சி ஆள்றாங்க? பாஜக ஆட்சி தானே இருக்கு. காவல்துறை யாரு? உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. துணை ராணுவப்படை யாருக்கு கண்ட்ரோல்ல இருக்கு? ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப அடிச்சது நீங்க தான், ஆறுதல் நீங்க தானே. அதாவது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது தொட்டிலையும் நாட்டி விடுறது, பிள்ளையையும் கிள்றதுன்ற மாதிரி. அது மாதிரிதான் இந்த வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இப்படி தொடர்ந்து அடிக்கிறாங்க. நேற்றோடு இவங்க கலைஞ்சிருவாங்களான்னு பார்த்தா அதான் இல்லைங்கன்னா ட்விஸ்டே ஒன்று வைக்கிறாங்க. நாங்கள் கலைஞ்சே செல்ல மாட்டோம், நீங்க என்ன பண்ணாலும் சரி மோடி பதவி விலகணும். இப்போ முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, தர்மேந்திர பிரதான் பதவி விலகலாம் போகணும்னு ஒரு கருத்தை தான் வச்சுக்கிட்டு அவங்களுடைய போராட்டம் பண்ணது இருந்துச்சு. ஆனால் தற்போது எப்படி ஆயிடுச்சுன்னா, மோடியே பதவி விலகணும்னு சொல்லி ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு கொளுத்தி போட்டிருக்காரு. ஏன் தர்மேந்திர பிரதான் மட்டுமே சொல்லியிருக்கீங்க? இதுக்கெல்லாம் காரணம் கெட்டு மோடியை பதவி விலகணும்னு சொல்லிட்டு மோடி இல்லத்தை நோக்கி ஒரு பேரணி நடத்திருக்காரு ராகுல் காந்தி. இதற்கு என்ன சொல்றாங்க, அதாவது நீங்க ஒரு போராட்டத்தை கலைக்க சதி பண்றீங்களா? நேற்றைய தினம் கரப்பான்பூச்சி கட்சியே சொல்றாங்க,
நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம், இந்தியாவுடைய எதிர்க்கட்சி எம்பிக்கள்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, உங்களுடைய உதவி வேணும்னு சொல்றாங்க. நாடாளுமன்றத்துல அது விவாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி மாநிலங்களவை தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து கேட்குறாங்க. ஆனா அந்த ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணுது? செவி சாய்க்கவே கிடையாது. நீ வாட்டுக்கு ஏதாவது பண்ணுங்க. இதே மாதிரி தான் திமுகவும் மேகதாதுனை விவகாரத்தை பத்தி நாங்க வந்து பேசணும், விரிவா பேசணும், நடுவர் மன்றம் இது குறித்து அமைக்கணுன்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சாவும் அதற்கும் பாஜக அரசு வந்து எந்த செய்யுமே செய்ய முடியாது. அப்ப நாங்க எது செஞ்சாலும் நீங்க செய்ய மாட்டேன்னு சொன்னா எதுக்கு பாஜக ஒன்றிய அரசு இருக்கணும்? இப்ப எல்லாமே நாங்க போராடி பெறணும்னா இந்த பாஜக எதுக்கு மத்தியில இருக்கணும்? ஒரு குளறுபடி நடந்திருக்கு. இப்போ குளறுபடிக்கு பொறுப்பேற்று வெளியேறதான பாஜக அந்த அமைச்சருடைய வேலை. கடந்த காலங்களில் பல அமைச்சர்கள் காங்கிரஸ் அமைச்சர்கள் செஞ்சிருக்காங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி. இப்போ நீங்க பதவி விலக மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு எந்த ஒரு பணியாற்றணும்? இப்போ விவாதம் நடத்தணும்னா விவாதமும் கிடையாது. அவையை பூட்டி வச்சுட்டு 12 மணின்னு ஒத்தி வச்சுட்டு போயிடுறீங்க. பாராளுமன்றத்தை நோக்கி வர மாதிரியான பூட்டை வைக்கிறீங்க. பல கட்ட துப்பாக்கி என்னென்ன இந்தியாவில் அதிநவீன துப்பாக்கிலாம் இருக்கு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அவங்களோட வந்தீங்கன்னா அப்போ அவங்க போராடக்கூடிய மாணவர்களா அவங்க யாரு? அவங்க கலவரம் செய்ய போறாங்களா? இன்னைக்கு காலைல ஒரு செய்தி வெளியாகுது. என்ன சொல்றாங்கன்னா, எதுவும் அச்சம் ஏற்படக்கூடிய வகையில் சம்பவம் நடக்கிறதா? அதாவது கலவரம் செய்ய திட்டமா? டெல்லியில் ஏன் இப்படி படையெடுத்தார்கள்? வாட்ஸ்அப் குழுக்கெல்லாம் ஆராயிறீங்க. வாட்ஸ்அப் குழுவையே நீங்க ஆராயிறீங்க. போராட்டம் பண்ணவங்க பல கட்ட கருத்துக்களை மையப்படுத்தி அவங்க கூப்பிடுவாங்க. பல கருத்துக்களை சொல்லிட்டு தான் நீங்க வாங்க போராட்டம் திரண்டு வாங்க, தமிழனமே திரண்டு வாங்கன்னு. பல லட்சக்கணக்கான மாணவர்களுடைய உயிர். அதில் பிரதான கோரிக்கை என்ன வைக்கிறாங்க? இறந்த மாணவர்களுடைய குடும்பத்துக்கு 1 கோடி கொடுங்கன்னு. ஏன் ஒன்றிய அரசு 1 கோடி இல்லையா? இந்த நீட் தேர்வுக்காக எவ்வளவு நீங்க வருமானம் பாக்குறீங்க? எத்தனை கோச்சிங் சென்டர்கிட்ட உங்க பாஜகவினுடைய அமைச்சர்கள் வச்சிருக்காங்க? எத்தனை பினாமிகள் பேர்ல வச்சிருக்காங்க? அப்ப உங்களால வந்து 1 கோடி கொடுக்க முடியாதா? அதான் சாதாரண ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. கல்வி நிலையங்களை வந்து சரியான முறையில் நடக்கணும், சீர்படுத்தணும்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க பல்கலைக்கழகங்கள்ல. இது சரியான கோரிக்கை தானே? பல இடங்கள்ல வந்து கல்வி நிலையங்கள்ல மாமூல் வேட்டை தான் நடந்துருக்கு. சாதாரண மாணவன் வந்து ஒரு நல்ல கல்லூரியில் வந்து படிக்க முடியல இன்னைக்கு நிலைமைக்கு. பாஜக ஆட்சியில எல்லா இடத்துலையும் மனிதன் கேட்டா இந்தியாவிலே நாங்கள் சிறந்த ஒரு நாடாக உருவாக்கிட்டோம், வளர்ச்சி இந்தியா, டிஜிட்டல் இந்தியா எல்லாம் சொல்றீங்க. இன்னும் மாணவர்கள் சரியான முறையில் படிக்கவே முடியல. படிச்சவங்களுக்கு வேலை கிடையாது. நீட் தேர்வில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் எழுதி பாஸ் ஆக முடியாத சூழல்லாம் இருக்கிறது. அதில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எல்லாம் நீட் தேர்வே வேணாம், எங்களுக்கு தேவையே கிடையாது, உங்களோட சண்டை விட முடியாது, எங்களுக்கு விட்டுரு, கல்வியை வந்து தேசிய பட்டியலிருந்து மாநில பட்டியல் கொண்டு வா அப்படின்னு சொல்லி போராடுறது இதற்காக தான். இதுல முக்கியமாக இன்னொரு ஒரு கருத்தையும் சொல்லணும். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த போராட்டத்தில் இறங்குன்னு நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 22 எம்பிக்கள் இருக்கீங்க மக்களவையில், மாநிலங்களவையில் ஒரு 8 எம்பி இருக்கீங்க. நீங்க இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து இந்த போராட்டத்தை நீங்க தலைமை தாக்கி நடத்துங்க. ஆனா நீட் எதிர்ப்பை பத்தி உங்களுக்கு முழுமையா தெரியும். நீட் கொண்டு வரணும் துடிச்சது காங்கிரஸ் ஆட்சி. ராகுல் காந்தி இன்னைக்கு நம்ம போராடுறாரு. ஓகே, அதை நம்ம சரின்னு ஏத்துக்கிட்டு போய்த்தானோ. ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக ஒரு எதிர்கட்சி நியாயமான முறையில் போராடுறோம்னா அதை ஏத்துக்கலாம். இது வீரியமா போராடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் பட்டினி கிடப்பாரா? ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்துங்க, ஒரு வாரம் நடத்துங்க. இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் தானே, நம்பிக்கை நட்சத்திரம் தானே அப்படின்னு சொல்லி தானே உங்களுக்கு வாக்குகள்லாம் கேட்டாங்க. அப்போ ராகுல் காந்தி தொடர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்துவாரன்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு. வெறுமனே வந்து உங்க சொன்னாங்க அதனால நாங்கள் வந்துட்டோம். ஒரு நாளைக்கு வந்து அதாவது இந்த துக்க வீட்டை வந்து அனுசரிச்சுட்டு போவாங்களே, கேதம் கேட்டு போவாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். அது மாதிரி கேட்டு போகாம பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வந்து சஞ்சரித்து போறன்றதோட நிப்பாட்டாம டெல்லியில தானே அவங்க வீடு இருக்கு, அதுக்கும் பக்கத்துலான ஒரு 10 கிலோமீட்டர் தானே போராட்டத்தை நடத்த வேண்டியதானே, தொடர் போராட்டமா அறிவிக்க வேண்டியதானே. நீட்ல பல்வேறு குளறுபடிகள் நடக்குது, அதனால பாஜக கல்வித்துறை அமைச்சர் பதவி விடணும். நீங்க மோடியவே சொல்றீங்க. மோடி மட்டுமல்ல, இந்த ஆட்சியே நாட்டை விட்டு விரட்டக்கூடிய ஆட்சி தான். அப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வந்து ராமர் கோயில்ல வந்து காணிக்கை திருட்டு. இதே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன கோயில வந்து ஒரு 10 ரூபா காணாமனா நேரம் பக்கமா கட்டுரை எழுதிப்பாங்க, போராடி இருப்பாங்க. அதை பத்தி விவாதம் நடத்தல. நான் இந்த தலைப்புக்கு வரேன். ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த 22 எம்பிக்கள் மாநிலம் கிட்டத்தட்ட ஒரு 30 எம்பி வச்சிருக்கோம் திமுக. இப்ப நீங்க உங்களுடைய கட்சியினுடைய எம்பிக்களை கொண்டு போய் அந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்கிய பங்காற்றுவீங்க. தமிழ்நாடு இருந்து மாணவர்களை திரட்டுங்க. இது வெறுமனே வந்து தர்மேந்திர பிரதானோட நிப்பாட்டாம நீட் தேர்வே கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வைங்க. இதுல முக்கியமா தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் நீட் தேர்வு கூடாதுன்னு சொன்னாரு. ஒரு ஜென்சி இளைஞர்கள் வச்சிருக்கீங்க. ஒரு ஜென்சி இளைஞர்கள் படை வந்து டெல்லியில போராடி இருக்காங்க. உங்களோட ஜென்சி இளைஞர்கள் என்ன பண்றாங்க? என்ன பண்ணிருக்காங்க? ஜனநாயகம் டிக்கெட் கிடைக்குமான்ட்டு ஏதாவது 50 ரூபா 100 ரூபா குறைங்கன்னு சொல்லிட்டு போராடி இருக்கீங்க. ஒரு ஜென்சி இளைஞர்கள் நாட்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் அடி வாங்கிட்டு ஆஸ்பத்திரி கிடக்காங்க. உங்க ஜென்சி இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஜனநாயகம் எனக்கு டிக்கெட் கிடைக்குமா, 2வது நாள் டிக்கெட் கிடைக்குமா, நைட் ஷோ கிடைக்குமான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுல சில அமைச்சர்கள் வந்து நான் ஒரே ஒரு நாள் மட்டும் தளபதியோட ரசிகனா இருந்தேன். வெக்கமல்ல உங்களுக்கு? அதான் ஒரு போராட்டம் பண்ணுங்கயா. நாட்டுல தலைநகர்ல ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. உங்க கண்ணு முன்னாடி பாக்குறீங்களே. நீங்கள் சோசியல் மீடியால இயங்குற கட்சி தானே. ரீல்ஸ் போறதுக்காக ஏதாவது போராட்டம் பண்ண வேண்டியதானே.
இப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த தர்மேந்திர பிரதான் பதவி எழுந்தது மட்டும் காரணம் இல்ல. ஒட்டுமொத்த பாஜகவுமே நாட்டை விட்டு விரட்டப்படக்கூடிய சக்திகள் தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பதவி விலகுன்றதான் அந்த நேரத்துல வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.